டிஎம்கே கூட்டணி வந்து ஆட்டம் காண போகிறதுன்னு அவருக்கு 1 வருஷம் 2 வருஷம் முன்னாலேயே எப்படி தெரிஞ்சதுங்கிறது எனக்கு தெரியல. உண்மையிலேயே அண்ணாமலை ஒரு தீர்க்க தரிசி தான். அதுக்குள்ளேயே அதாவது காங்கிரஸ் கட்சி தலைமையிலேயே 2 குழுக்கள். இப்ப தமிழ்நாட்டுல வந்து 90% காங்கிரஸ்காரர்கள் விஜய் கூட தான் போகணும்னு ஆசைப்படுறாங்க. ஆனா அவங்களால வெளியில சொல்ல முடியல. 10% தான் வந்து டிஎம்கே கூட செல்வ பிறந்தகை நம்ம சிதம்பரம் மாதிரி ஆளுங்கள்லாம் டிஎம்கே கூட இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க. எப்படி தமிழ்நாட்டில் 2 பிரிவுகள் இருக்கோ அதே பிரிவு தான் அங்க டெல்லியிலையும் இருக்கு. இப்போ இந்த மல்லிகார்ஜுன் கார்கே, கே.சி. வேணுகோபால் இந்த 2 பேர்ல யாருடைய வார்த்தைக்கு பலம் அதிகம் அப்படின்னு பார்த்தா கே.சி. வேணுகோபாலுக்கு தான் செல்வாக்கு அதிகமாங்க. ஏன்னா அவர் வந்து ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி, சோனியா காந்தி 3 பேருடைய காதலையும் விஷயம் போடக்கூடியவர். இவ்வளவு ரசாபாசம் ஆயிடுச்சு, இவ்வளவு முட்டு மோதல் ஆரம்பிச்சிருச்சு, கசப்புணர்வு ஏற்பட்டு போச்சு. இதுக்கு மேலேயும் நீங்க வந்து டிஎம்கே கூட தொடர்ந்தீங்க அப்படின்னா டிஎம்கே காரன் என்ன பண்ணுவான் தெரியுமா? நீங்க எங்கெங்கெல்லாம் நிக்கிறீங்களோ அங்கெல்லாம் பிராக்கெட் போட்டு உங்களை தோக்கடிப்பான். ஓகே, இந்த முறை காங்கிரஸ் கட்சிக்கு டிஎம்கே காரங்களுடைய வாக்குகள் கிடைக்காது. ஒண்ணு, காங்கிரஸ் அதிருப்தியாளர்களுடைய வாக்குகள் டிஎம்கேக்கு போகாது. அதனாலதான் சொல்றேன், இதுல 2 பேருமே மூழ்கி சாக வேண்டியதுதான். கட்சி பணி நடக்க மாட்டேங்குது, வியூகங்கள் அமைக்கப்படவில்லை, வாக்குறுதி பட்டியல் அமைக்கப்படவில்லை, யார் யார் எந்தெந்த தொகுதிகளில் நிற்பார்கள், யார் யார் எந்த தொகுதிகளில் எவ்வளவு செலவு செய்வார்கள் இது வரையறுக்கப்படவில்லை. இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருக்கு. யார் யார் ஸ்டார் கேம்பெயின் பண்ணுவாங்க, ஸ்டார் கேம்பெயின் யார் பண்ணுவாங்க, ஒண்ணுமே நடக்கல சார். கூடவே இந்த சிபிஐ இருக்கு. இப்போ சிபிஐல விசாரணை எந்த திசையில போகுது அப்படிங்கிறத பொறுத்து தான் விஜயனுடைய எதிர்கால அரசியல் பயணம் நடக்கும். ஆல்ரெடி ஆடி போயிட்டாரு. இன்னைக்கு விஜய் இதை முடிச்சுட்டு திரும்பி வரும்போது 9-10 மணி நேரம் இன்டர்வியூ பண்ணுவாங்க. திரும்பி வரும்போது ஆளு நிலை குலைந்து தான் வருவாரு. அதுக்கப்புறமா அவரால் அரசியலை கான்சென்ட்ரேட் பண்ண முடியாத நிலை போயிடும். அந்த பயத்துல தான் காங்கிரஸ் தலைமை விஜய் கூட போகணுமா வேண்டாமா அப்படின்னு யோசிக்கிறாங்க. அவங்க டிஎம்கே பக்கம் போனாலும் தோல்வி, விஜய் பக்கம் போனாலும். ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைகிறார் அரசியல் விமர்சகர் திரு வாசுதேவன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் ஹரிஹரன். சார், என்டிஏ கூட்டணியில் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் பல இயக்கங்கள், கட்சிகள் தொடர்ந்து இங்கே உறுதிப்படுத்தப்பட்டே இருந்துகிட்டே இருக்கு. திமுக பார்த்தீங்கன்னா திமுக கூட்டணியில் பிரதான கட்சியாக இருக்கிற காங்கிரஸ் வந்து இங்கே ஒரு பெரிய ஒரு குழப்பத்தையே இல்லை இங்கேருந்து நாங்கள் வெளியேறுவோம் அப்படின்ற ஒரு தொடர்ந்து ஒரு குழப்பத்தை ஏற்படுத்திட்டே இருக்காங்க. என்ன நடக்குது திமுக காங்கிரஸ்க்கு இடையே? கேள்வி என்னமோ ரொம்ப சிம்பிளா தான் இருக்கு. ஆனா இதுக்கு பதில் ரொம்ப லாங்கா சொல்ல வேண்டியிருக்கும். 6 மாசம் முன்னால ஒரு எஃகு கோட்டை மாதிரி இருந்த டிஎம்கே கூட்டணி இன்னைக்கு எந்த கண்டிஷன்ல வந்திருக்குதுன்னு நீங்க பாருங்க. இல்ல, ஆங்கிலத்துல எக்குன்னா முட்டை அப்படின்னு ஒரு பொருள் வருது இல்ல சார், முட்டை கோட்டைன்னு கூட. அது எக்கு அல்ல, அது ஓகே. எஃகு கோட்டை எஃகு கோட்டையா மாறி போய் ஆங்கில எஃகு கோட்டையா மாறிடுச்சுன்னு நீங்க வச்சுக்க. வெரி குட், பாராட்டுறேன். அண்ணாமலை சொன்னாரு ஒரு செங்கல்லாம் உருவோம் அப்படின்னுட்டு. அவருக்கு எப்படி சார் கரெக்டா தெரிஞ்சிச்சு டிஎம்கே கூட்டணி வந்து ஆட்டம் காண போகிறதுன்னு? அவருக்கு 1 வருஷம் 2 வருஷம் முன்னாலேயே எப்படி தெரிஞ்சதுங்கிறது எனக்கு தெரியல. உண்மையிலேயே அண்ணாமலை ஒரு தீர்க்க தரிசி தான். ரைட்டு. ஏடிஎம்கே பாஜக கூட்டணி உறுதிப்பட்டு வருது. இவ்வளவு நாளா என்ன யாருமே வரலன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்ப திடீர்னு அன்புமணி ராமதாஸ் வந்த உடனே பாக்கி எல்லாரும் அங்க வர ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே இது ஒரு மிகப்பெரிய பிம்பம் உருவாக்கப்பட்டு விட்டு ஒரு பெரிய தோற்றம் வந்து விட்டது. ஆனா அதே சமயம் காங்கிரஸ்காரங்க என்ன பண்ணிட்டாங்க? பேராசை காரணமாக ஆட்சியில பங்கு வேணும், அதிகாரத்துல பங்கு வேணும், கூடுதல் இடங்கள் வேணும், இது வேணும், அது வேணும்ன்ற நிறைய டிமாண்ட்ஸ் எல்லாம் போட ஆரம்பிச்சு ஆளுக்கு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நேற்று முந்தா நாள் 2 நாள் மீட்டிங் நடந்துச்சு. முந்தா நாள் மீட்டிங்ல மல்லிகார்ஜுன் கார்கே ஸ்ட்ரைட்டாவே ஓப்பனிங் ரிமார்க்ல சொல்லிட்டாரு, நம்ம வந்து டிஎம்கே கூட்டணி கூட தான் இருக்கணும், அந்த கூட்டணியில் தான் நம்மளுக்கு வந்து பாதுகாப்பு இருக்கு. ஏன்னா நம்ம கூட்டணியை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய கட்டமைப்பே இல்லை, நம்மளுடைய கட்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய கட்டமைப்பே இல்லை.
டிஎம்கே கூட நம்ம வந்து நல்லபடியா தான் டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத அந்த இதை முன்மொழிஞ்சாரு. அப்போ நீங்க பார்த்துருக்கலாம், கே 2 பேர் இருக்காங்க சார் அங்க. காங்கிரஸ் கட்சியில ஹெட் ஆஃப் அந்த கூட்டத்துல 2 பேர் இருந்தாங்க. ஒன்னு ராகுல் காந்தி நடுவுல, இந்த பக்கம் கேசி வேணுகோபால், இந்த பக்கம் மல்லிகார்ஜுன் கர்கே. மல்லிகார்ஜுன் கர்கே வந்து டிஎம்கே கூட்டணியில் தொடர வேண்டும் அப்படின்னு ஆசைப்படுறாரு. கேசி வேணுகோபால் விஜய் கட்சியோட போகணுங்கிற ஆசை அவருக்கு ரொம்பவே இருக்கு. 6 மாசம் முன்னாலே அவர் இதை சொல்லி இருக்கிறாரு. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, கேசி வேணுகோபால் தான் அடுத்த கேரள முதல்வர் வேட்பாளர் அப்படிங்கிறது உறுதிப்படுத்தப்படாத ஒரு செய்தி. ஆல்ரெடி அது வந்து ஓகே, உங்களை தான் நாங்கள் முதல்வர் வேட்பாளராக அறிவிப்போம் அப்படிங்கிற மாதிரி ராகுல் காந்தி அவருக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறதா நாங்கள் கேள்விப்படுறோம். அது உண்மையாக இருக்கிற பட்சத்தில், ஏன்னா அங்க வந்து வேற ஒரு மிகப்பெரிய ஃபேஸ் இல்லை. ஏன்னா சசி தரூருக்கு அவ்வளவு செல்வாக்கு கிடையாது. சசி தரூர் கேசி வேணுகோபாலை விட ஒரு பெரிய ஆளு தான். ஆனா காங்கிரஸ் கட்சிக்கு அவர் தேவையில்லை. அதனால சசி தரூருக்கு ஆப்போசிட்டா இவர் டெவலப் பண்ணணும் அப்படின்னு அவங்க பாக்குறாங்க. ஸோ கேசி வேணுகோபாலுக்கு முதல் ஒரு ஆசை வந்து விட்டது. அதனால அவர் வந்து விஜய் கூட கூட்டணி வச்சுட்டோம்னு சொன்னா விஜயை கூப்பிட்டு அங்க பிரச்சாரம் பண்ண வைக்கலாம் கேரளால. அப்போ நம்மளுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும்னு அவர் பாக்குறாரு. ஆனா கேரளாவை பத்தி எனக்கு நல்லா தெரியும். நான் பாலக்காடுல பிறந்தவன் தான். இன்னைக்கும் கேரளாவில் பல பாகங்கள்ல நான் தொடர்புல தான் இருக்கேன். கேரளா மக்கள் என்னைக்குமே ஒரு அரசியல்வாதியை பார்த்து தான் வாக்களிப்பார்களே தவிர ஒரு நடிகனை பார்த்து நடிகையை பார்த்து வாக்களிக்க போவதில்லைங்கிறது எனக்கு தெரியும். கேசி வேணுகோபாலுக்கு தெரியல. சோ அதுக்குள்ளேயே, அதாவது காங்கிரஸ் கட்சி தலைமையிலேயே 2 குழுக்கள். இப்ப தமிழ்நாட்டுல வந்து 90% காங்கிரஸ்காரர்கள் விஜய் கூட தான் போகணும்னு ஆசைப்படுறாங்க. ஆனா அவங்களால வெளியில சொல்ல முடியல. 10% தான் வந்து டிஎம்கே கூட, செல்வ பெருந்தகை, நம்ம சிதம்பரம் மாதிரி ஆளுங்கள்லாம் டிஎம்கே கூட இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க. எப்படி தமிழ்நாட்டுல 2 பிரிவுகள் இருக்கோ அதே பிரிவு தான் அங்க டெல்லியிலயும் இருக்கு. இப்போ இந்த மல்லிகார்ஜுன் கார்கே, கேசி வேணுகோபால், இந்த 2 பேர்ல யாருடைய வார்த்தைக்கு பலம் அதிகம் அப்படின்னு பார்த்தா கேசி வேணுகோபாலுக்கு தான் செல்வாக்கு அதிகம் அங்க. ஏன்னா அவர் வந்து ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி, சோனியா காந்தி 3 பேருடைய காதலையும் விஷயம் போடக்கூடியவர். அதனால இன் ஆல் ப்ராபபிலிட்டி இன்னும் இந்த மாச கடைசியில காங்கிரஸ் கட்சி இப்படிதான் முடிவெடுக்க போகுது, நாங்க விஜய் கூட தான் போகிறோம் அப்படின்னுட்டு. விஜய் கூட போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அவங்களுக்கு 60ல இருந்து 70 தொகுதிகள் கிடைக்கும். இவங்க 20 தொகுதிகள் கூட நிறுத்திடுவாங்க. அவங்க என்ன சொன்னாங்க, லாஸ்ட் டைம் 18 ஜெயிச்சிங்க, 18 தொகுதிகள் வாங்கிங்க அப்படின்னு சொல்றாங்க. மேக்சிமம் 25 தொகுதிகள் கொடுப்பாங்க. இல்லைன்னா மேக்சிமம் இன்னும் ஒரு 30 கொடுப்பாங்க. ஆனா அங்க போனீங்கன்னா 60-70 கிடைக்கும். 60-70ன்னு கிடைக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா, டு தட் எக்ஸ்டென்ட் அவங்களுக்கு வாக்கு விகிதம் 70 தொகுதிகள்ல வாங்குற வாக்குகள் 30 தொகுதிகள்ல வாங்குற வாக்குகளை விட அதிகமா இருக்கும். அதனால அவங்க என்ன நினைக்கிறாங்க, நம்மளுடைய வாக்கு விகிதம் அதிகமாகும், அங்கெல்லாம் கட்சி வளர்க்க முடியும் அப்படின்னு கேட்கறாங்க. இன்னைக்கு காலையில ஒரு செய்தி வந்திருக்கு. இந்த செய்தி நேற்றுக்கு வரைக்கும் வரல, இன்னைக்கு காலையில தான் வந்துச்சு எனக்கு. ராகுல் காந்தி கேட்டானா, நீங்க ஏன் கட்சியை வளர்க்கல? தெலுங்கானா, கர்நாடகா, கேரளா மாதிரி தமிழ்நாட்டுல நீங்க ஏன் கட்சி வளர்க்கல? என்ன சார் கேள்வி இது? ஒரு தலைவர் கேட்க வேண்டிய கேள்வியா சார் இதெல்லாம்? தலைவருக்கு பொறுப்பு இல்லையா சார்? ராகுல் காந்தி தலைவரா இருந்தாரு, சோனியா காந்தி தலைவரா இருந்தாங்க. அப்போ அவங்களுக்கு அந்த பொறுப்பு வரலையா? தமிழ்நாட்டுல கட்சியை யார் சார் வளர்ப்பாங்க? மூப்பனார் ஏன் சார் கட்சியை விட்டு வெளில ஏறினாரு சொல்லுங்க. மூப்பனார் கட்சியை விட்டு வெளியேறி தமிழ் மாநில காங்கிரஸ்னு ஆரம்பிச்சது காரணம் என்ன? 1996. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, நீங்களாம் பிறந்தீங்களான்னு தெரியல. அப்போ பி.வி. நரசிம்மராவ் சொல்றாரு, நம்ம வந்து ஏடிஎம்கே கூட தான் கூட்டணி வச்சுக்கணும்னுட்டு. ஏடிஎம்கேக்கு எவ்வளவு கெட்ட பேர் வந்திருந்தது அப்படின்னா, உங்களுக்கு தெரியும், சுதாகரனுடைய கல்யாணத்துல என்ன கூத்தடிச்சாங்க அப்படின்னுட்டு. சுதாகரன், ஜெயலலிதாவும் சசிகலாவும் உடம்பு ஃபுல்லா ஆபூஷணங்கள் போட்டுக்கிட்டு போட்டோ எடுத்துக்கிட்ட காட்சி நம்ம பார்த்தோம். அதெல்லாம் வந்து தென்னை மரம், பனை மரம், தந்தி கம்பம் எல்லாத்தையும் ஒட்டி வச்சாங்க டிஎம்கே காரங்க. அந்த அளவுக்கு மக்களுக்கு ஏடிஎம்கே ஆட்சி மேல வெறுப்பு இருந்தது. அதனால்தான் 4 இடங்கள்ல அவங்க ஜெயிச்சாங்க. ஜெயலலிதா பர்கூர்ல தோத்து போனார், ஞாபகம் வச்சுக்கோங்க. 39 இடங்கள்ல மூப்பனார் கட்சியை உடைச்சாரு. 39 இடங்கள்ல நின்னாரு, 39 இடங்கள்லயும் ஜெயிச்சாரு அவரு. அதுதான் அன்னைக்கு மூப்பனார் பண்ணினது. அதுக்கப்புறமா 1996 பொது தேர்தல், 98 பொது தேர்தலையும் மூப்பனார் தான் ஜெயிக்கிறாரு. அதுக்கப்புறமா கட்சி தேடி போச்சு, அது வேற விஷயம். நான் உங்களை கேட்கிறேன்,
மாணிக்கம் தாக்கூர் இன்னொரு மூப்பனாராக உருவெடுக்க ஆசைப்படுகிறாரா? ஏன்னா மாணிக்கம் தாக்கூர் தான் எக்கச்சக்கமா இந்த ஆன்டி டிஎம்கே பத்தி பேசிட்டு இருக்கிறாரு. நாங்க வந்து அங்க போயிடுவோம், எங்களுடைய கோரிக்கை நியாயமானதுதான், எங்களுடைய கட்சியை வளர்க்கணும் அப்படின்னு நிறைய பேசிட்டு இருக்கிறார். அதிக தொகுதிகள் வாங்கணும், விஜய் கூட போயிடலாம், விஜய் கூட போயிடலாம்ட்டு. அப்போ இன்கேஸ் தலைமை விஜய் கூட போக வேண்டாம், டிஎம்கே கூட போயிடலாம், அதாவது மல்லிகார்ஜுன் கார்கேனுடைய நிலைப்பாடை தலைமை வலியுறுத்துகிறது அப்படின்னு ஆச்சுன்னா தமிழகத்துல கட்சி செங்குத்தாக பிளவுபடும். 6 மாசம் முன்னாலே நான் சொன்னேன், காங்கிரஸ் கட்சி தமிழகத்தை பொறுத்தவரை செங்குத்தாக பிளவுபட போகிறது அப்படின்னு நான் சொன்னேன். 1996ல இவர் மூப்பனார் வெளியேறி போனாரு, கட்சி ஆரம்பிச்சாரு. வாழப்பாடி ராமமூர்த்தி எதுக்கு சார் வெளியில போனாரு? அவரு தான் ஆரம்பிச்சாரு, ராஜீவ் தமிழக காங்கிரஸ் அப்படின்னு ஒண்ணு ஆரம்பிச்சாரு. ஞாபகம் இருக்கா? 7 லட்சம் வாக்குகள் வாங்கினார் சார். 7 லட்சம் வாக்குகள்ங்கிறது அந்த காலத்துல ஒரு பெரிய அமௌண்ட் தான். அதே மாதிரி காங்கிரஸ் திவாரி அப்படின்ற ஒரு கட்சி இருந்தது, அந்த கட்சியும் 5 லட்சம் வாக்குகள் வாங்கி இருந்தது. இதெல்லாம் நம்ம பாக்குறோம். அந்த நிலைமைக்கு இன்னைக்கு காங்கிரஸ் கட்சி போயிட்டு இருக்கு. இது காங்கிரஸ் கட்சிக்கு நல்லதில்லை, டிஎம்கேக்கு நல்லதில்லை. என்ன காரணம் நான் சொல்றேன், இவ்வளவு ரசாபாசம் ஆயிடுச்சு, இவ்வளவு முட்டு மோதல் ஆரம்பிச்சிருச்சு, கசப்புணர்வு ஏற்பட்டு போச்சு. இதுக்கு மேலேயும் நீங்க வந்து டிஎம்கே கூட தொடர்ந்தீங்க அப்படின்னா டிஎம்கே காரன் என்ன பண்ணுவான் தெரியுமா? நீங்க எங்கெங்கெல்லாம் நிக்கிறீங்களோ அங்கெல்லாம் பிராக்கெட் போட்டு உங்களை தோக்கடிப்பான். ஓகே, இந்த முறை காங்கிரஸ் கட்சிக்கு டிஎம்கே காரங்களுடைய வாக்குகள் கிடைக்காது. ஒண்ணு, காங்கிரஸ் அதிருப்தியாளர்களுடைய வாக்குகள் டிஎம்கேக்கு போகாது. அதனாலதான் சொல்றேன், இதுல 2 பேருமே மூழ்கி சாக வேண்டியதுதான். சரி, இவங்களுக்கு அடுத்த ஆப்ஷன் என்ன? விஜயோட ஆப்ஷன். விஜய் பயங்கர கடுப்புல இருக்கிறார் சார். உங்களுக்கு தெரியாது சார், இவ்வளவு நாளா காத்திருந்து சோர்ந்து போனதுதான் சார் மிச்சம். அவருக்கு வந்துருவாங்கன்னு இவரும் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. எவ்வளவு நாள் சார் வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு அவரு? ஏதோ ஒரு டெசிஷன் எடுத்து சட்டுப்புட்டு முடிக்க வேண்டாமா சார்? எடுத்தோம் கவிழ்த்தோம்னு பண்ண வேண்டாம், தீர உட்காந்து தீர ஆலோசிச்சு ஒரு கன்சிடர்டு ஒப்பீனியன் டெவலப் பண்ணி ஒரு முடிவு எடுக்கணுமா வேண்டாமா? அதை கூட எடுக்காம இப்போ அப்போன்னு இப்படி காலம் தாழ்த்திக்கிட்டே இருந்தாருன்னா அவர் என்ன சார் பண்ணுவாரு? ஏற்கனவே விஜய்க்கு வந்து ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு சார். என்ன, மற்ற கட்சிகள்லாம் வந்து உறுதிப்பட்டுக்கிட்டே போகுது. எஸ்பெஷலி அவருக்கு பிடிக்காத பாஜக, அவருக்கு பிடிக்காத அதிமுக பலப்பட்டுக்கிட்டே போகுது. இன்னைக்கு வந்து அதிமுக பாஜக தான் வந்து அடுத்த ஆட்சிங்கிறது 99% உறுதியாகி போயிடுச்சுங்க. இன்னும் 1% தான் உறுதியாகல. அப்போ இவங்களுடைய கட்சி எந்த கண்டிஷன்ல இருக்கு? கரூர் சம்பவத்துக்கு பிறகு ஏகப்பட்ட பிரச்சனை, இவரால் வெளியில போக முடியல, பிரச்சாரம் பண்ண முடியல, இவருக்கு வந்து மற்ற நடவடிக்கைகள் பங்கெடுக்க முடியல. நிறைய பேர் வந்தாங்க ஆலோசனைகள் கூறுவதற்கு. ஆனா கட்சி பணி நடக்க மாட்டேங்குது, வியூகங்கள் அமைக்கப்படவில்லை, வாக்குறுதி பட்டியல் அமைக்கப்படவில்லை, யார் யார் எந்தெந்த தொகுதிகளில் நிற்பார்கள், யார் யார் எந்த தொகுதிகளில் எவ்வளவு செலவு செய்வார்கள், இது வரையறுக்கப்படவில்லை. இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருக்கு. யார் யார் ஸ்டார் கேம்பெயின் பண்ணுவாங்க, ஸ்டார் கேம்பெயின் யார் பண்ணுவாங்க, ஒண்ணுமே நடக்கல சார். கூடவே இந்த சிபிஐ இருக்கு. இப்போ சிபிஐல விசாரணை எந்த திசையில போகுது அப்படிங்கிறத பொறுத்து தான் விஜயனுடைய எதிர்கால அரசியல் பயணம் நடக்கும் அப்படின்னு நாங்க சொல்றோம். ஏன் அப்படின்னா 12ஆம் தேதி போயிட்டு வந்தாரு, 12ஆம் தேதி போயிட்டு திருப்பி வந்த பிறகு அவர் அப்படியே ஆள் பாதி ஆயிட்டாரு. அப்படிதான் ஆகும். நீங்க போனாலும் அதுதான், நான் போனாலும் அதுதான். இன்னைக்கு நடக்கிற சிபிஐ விசாரணைக்காக நேத்தே விஜய் அவர்கள் டெல்லிக்கு கிளம்பிட்டாரு. இப்ப அங்கதான் இருக்காரு. சோ இன்னைக்கு என்ன மாதிரியான விசாரணை விஜய் கிட்ட மேற்கொள்ள சிபிஐ இருக்குது? ஆல்ரெடி ஆடி போயிட்டாரு. போன முறை 29ஆம் தேதி டிசம்பர் மாசம் 4-5 பேர் போயிட்டு வந்தாங்க. மதிய அழகன், புசி ஆனந்த், ஆரோக்கியசாமி வரை போக போறாரு. இப்போ அவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை வந்துருச்சு. ஏய், நீ என்ன போட்டு கொடுக்காத, நான் உன்னை போட்டு கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். ஏன்னா இதுக்கு இந்த பயண ஏற்பாடுகள் பண்ணினது யாரு, செக்யூரிட்டி ஏற்பாடுகள் பண்ணினது யாரு, மாவட்ட தலைவர் மதியழகனா, இல்ல புசி ஆனந்தா, இல்ல ஆரோக்கியசாமியா, இல்ல அவரா, இல்ல இவரா, அல்ல விஜயா கேட்பாங்க இல்லையா? அப்போ நான் என்ன பண்ணுவேன், ஹரிஹரனை போட்டு கொடுத்துருவேன். ஏய், ஹரிஹரன் தான் பண்ணான் அப்படின்னு. ஹரிஹரன் என்ன பண்ணுவார், இந்த வாசுதேவன் தான் பண்ணான் அப்படின்னு அவர் சொல்லுவாரு.
இந்த பிரச்சனை டாப் லெவல்ல இருக்கிற 2வது இடம், 3வது இடம், 4வது இடத்துல இருக்கிற நிர்வாகிகளுக்குள்ள ஏற்பட்டிருக்கு. இது உண்மை. அவங்களுக்குள்ள ஒரு பயம், இவன் நம்மளை காட்டி கொடுத்துருவானா, அவன் நம்மளை காட்டி கொடுத்துருவானா அப்படின்ட்டு. இந்த கண்டிஷன்ல கட்சி எப்படியா நடக்கும் சொல்லுங்க, நீங்க பார்க்கட்டும். இப்போ அதுக்கு தானே இப்போ விஜய் 2வது முறையா போறாரு. விஜயனுடைய எண்ணப்படி புசி ஆனந்த் குற்றவாளியா, இந்த பழிய புசி ஆனந்த் ஏத்துக்கணுமா, இல்ல ஆதவ அர்ஜுனா ஏத்துக்கணுமா, அல்லது மதியழகனை ஏத்துக்கணுமா? மதியழகனை மோஸ்ட் ப்ராபபிளி இவங்க என்ன பண்ணுவாங்க, இவங்க 2 பேரும் பெரிய ஆளுங்க, மதியழகனை பலிகடா ஆக்கிடுவாங்க. புரியுதா உங்களுக்கு? இப்போ கட்சி கரூர்ல ஊத்திக்குமா ஊத்திக்காதா சொல்லுங்க நீங்க? மதியழகன் என்ன தப்பு பண்ணார் சொல்லுங்க? ஆனா மதியழகனுக்கு பொறுப்பு இருக்கு இல்லாமல்ல, எனக்கு மாவட்ட தலைவருங்கிறதுனால அவருக்கு ஒரு பொறுப்பு இருக்கு. அவர் தான் வந்து இந்த போலீஸ், உளவுத்துறை, அவங்களோடலாம் வந்து, உளவுத்துறை விட்டுருங்க, போலீஸ் மெயின்லி, கழக செயலாளர் தலைவர்கள் கூட கோஆர்டினேட் பண்ணியிருப்பாரு. அப்போ யார் மேலேயாவது பழி போடணும் அப்படிங்கிற அந்த ஒரு வரும் இல்லையா? இன்னைக்கு எப்படி நடக்க போகுது அப்படின்னா, உங்களுடைய அபிப்பிராயப்படி இதுக்கு யாரு பொறுப்பேற்கணும் அப்படின்னு கேட்பாரு. அப்போ விஜய் யாரை கை காமிப்பாரு? ஹரிஹரன் தான் அப்படின்னு சொல்லுவாரா? ஆதவ அர்ஜுனா தான் அப்படி சொல்லுவாரா? ஆனந்த் தான் பொறுப்பேற்றுக்கணும்னு சொல்லுவாரா? மாட்டிக்கிட்டாரு. இதுதான் பிரச்சனை. இந்த பிரச்சனை இருக்கிற வரைக்கும் நடிகர் ஜோசப் விஜய் சுதந்திரமாக செயல்பட முடியாது. வேற எதுலையுமே கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது அவரால். அப்போ என்ன ஆகும்? கட்சியினுடைய நடவடிக்கைகள்ல ஒரு தொய்வு ஏற்படும். தொய்வு ஏற்படும் போது அது கட்சியினுடைய வெற்றி வாய்ப்புகளை பாதிக்கும். தொண்டர்களுக்கு உற்சாகம் இல்லாம போயிடும். தொண்டர்கள் உற்சாகம் இழக்கும் போது அதே மாதிரி ஆதரவாளர்களும் உற்சாகம் இழந்து விடுவார்கள். நாளைக்கு நீங்க வந்து எலெக்ஷன்ல நின்னாலும் கூட நீங்க எதிர்பார்த்த 12% வாக்குகள் வரப்போறது இல்லை. அப்படி இருக்கும் போது காங்கிரஸ் கட்சி ஏன் உங்க கூட போகணும்? இப்ப புரியுதா? காங்கிரஸ் கட்சிக்கு என்னடா ப்ராப்ளம் அப்படின்னா, டிஎம்கே பக்கம் போனாலும் மாட்டிக்க போறோம். ஏன்னா விஜய் வந்து 5%, 6% கிறிஸ்தவ வாக்குகள், 6% நான் சொல்லல, சில பேர் சொல்றாங்க, நான் சொல்றது 12% கிறிஸ்தவ வாக்குகள் இருக்கு. நீங்க இப்ப கரெக்டா புரிஞ்சுக்கீங்க. ஏன்னா வாசுதேவன் ஹரிஹரங்கிற பேர்லயே கிறிஸ்தவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க சார். சூடோ கிறிஸ்டியன்ஸ், கிரிப்டோ கிறிஸ்டியன்ஸ், நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க, 12% இருக்கிறாங்க. அவங்களுடைய வாக்குகள் எல்லாம் அங்க போயிடும். அதாவது டிஎம்கே வாங்கக்கூடிய வாக்கு 37% வாங்கியிருக்கு சொன்னா, அதுல வந்து கிட்டத்தட்ட 6-7% கிறிஸ்தவர்களுடைய வாக்குகள் அங்க போயிடும். இஸ்லாமியர் வாக்குகள் வந்து காங்கிரஸ் கூட தான் இருக்க போறது. ஒருவேளை காங்கிரஸ் அங்க போச்சுன்னு சொன்னா டிஎம்கேல இருந்து இன்னொரு 5-6% அங்க போயிடும். முதல் முறை வாக்காளர்களுடைய இது அங்க போயிடும். பெண்கள் வாக்குகள் அங்க போயிடும். அப்படி இருக்கும்போது காங்கிரஸ் டிஎம்கே கூட கூட்டணியில இருந்தா பிரச்சனை தான். இன்னைக்கு டிஎம்கேக்கு எக்கச்சக்கமான ப்ராப்ளம்ஸ் இருக்கு. இப்போ வாக்குறுதிகள் என்ன கொடுக்கறதுன்னு தெரியல. நீங்க என்ன வாக்குறுதி கொடுத்தாலும் இவங்க என்ன கேட்பாங்க? வாக்குறுதி 301 என்ன சொன்னீங்க, அதை ஏன் நீங்க பண்ணல 5 வருஷமா? 311 என்ன சொன்னீங்க, 318 என்ன சொன்னீங்க, 359 என்ன சொன்னீங்க, வாக்குறுதி 68 என்ன சொன்னீங்க? இதெல்லாம் வருமா வராதா? எல்லாரும் வந்து வாக்குறுதி நம்பரை வந்து எழுதி பேப்பர்ல எழுதி நெத்தில ஒட்டிக்கிட்டு அலையறாங்க. அந்த அளவுக்கு மோசமான நிலை இன்னைக்கு. அதனாலதான் காங்கிரஸ் கட்சியினால விஜய் பக்கம் போறது ஒரே ப்ராப்ளம், சிபிஐ விசாரணையினுடைய திசை எந்த பக்கம் போகுதுங்கிறத அவங்களால அனுமானிக்க முடியல. இன் ஆல் ப்ராபபிலிட்டி இன்னைக்கு விஜய் இதை முடிச்சுட்டு திரும்பி வரும்போது 9-10 மணி நேரம் இன்டர்வியூ பண்ணுவாங்க. திரும்பி வரும்போது ஆளு நிலை குலைந்துதான் வருவாரு. அதுக்கப்புறமா அவரால் அரசியலை கான்சென்ட்ரேட் பண்ண முடியாத நிலை போயிடும். அந்த பயத்துல தான் காங்கிரஸ் தலைமை விஜய் கூட போகணுமா வேண்டாமா அப்படின்னு யோசிக்கிறாங்க. அவங்க டிஎம்கே பக்கம் போனாலும் தோல்வி, விஜய் பக்கம் போனாலும் தோல்வி அப்படிங்கிறது தான் இன்னைக்கு இருக்கிற உண்மை. நடப்பு அரசியல் குறித்து பல்வேறு கருத்துக்களை மிக்க நன்றி சார். மிக்க நன்றி.